கூட ஆள் இல்லை, பணம் கொடுக்கணும்னு கவலை இல்லை, அன்பாக பேசுறதுக்கு ஆள் இல்லை, போயிடுச்சு. ரொம்ப வருத்தம். கூட போகிற அண்ணன் ஒரே செவர் தான் குறுக்கு, ஒரே ஒரு செவர் தான் குறுக்கு. இது வரைக்கும் நான் விசாரிக்கல, என்ன ஆச்சு, எப்படி இருக்கிற, நான் காலில் கட்டுங்கிற, டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், என்னன்னு கூட விசாரிக்கல. ஆனாலும் என் தேவன் என்னோட கூட இருந்து என் காலில் இருக்கிற பாதமெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர செய்தா, கிருபை செய்தா. எனக்காக இயேசு கிறிஸ்து விடுதலை சபைக்கு நான் என்னைக்கு வந்தனும் அன்னையில்தான் எனக்குள்ளே ஒரு தெம்பு, எனக்குள்ளே ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு குடும்பம், ஒரு பெரிய குடும்பத்தில் நம்ம சேர்ந்துன்ற ஒரு அன்பு எனக்குள்ளே வந்துச்சு. அதிகாலை காலைல எனக்காக சகோதரருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, என் காலுக்காக குறிப்பாக ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா எனக்கு அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணுவார். நான் ஃபோன் போகிற நேரத்தில் என் ஃபோன் அட்டன் பண்ணுவார். அது நைட்டு 20 பரவாயில்ல, நைட்டு 12 மணிக்கும் நான் இடையில சமயத்தில் ஃபோன் போட்டிருக்கேன். ஐயா என்னால் வலி தாங்க முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. என்னோட சுகருக்கு நல்லா வலி ஊசி கூட டாக்டர் போட மாட்டாங்க, அதிகமாக போடக்கூடாது, வலி ஊசி போடக்கூடாதுப்பா, நீ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வலியை தாங்கிக்கணும், காயம் ஆடுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுன்னு சொல்லுவாங்க. அதனால் வலி ஊசி எனக்கு அதிகமாக போடலை. ஒவ்வொரு நிமிஷமாக எனக்கு ஐயா ஜெபம் பண்ணுவாங்க. தாங்கவே முடியாது, அந்த அப்பேற்பட்ட ஒரு வலி வரும் எனக்கு, அந்த வலியை தாங்கவே முடியாது. அந்த நேரத்தில் ஏதாவது பண்ணிக்கலாமான்னு கூட தோணும், அவ்வளோ வலி எனக்கு வரும் மனசுக்குள்ளே, என் உடம்புல அவ்வளோ ஒரு பலவீனம் வரும். அந்த டைமில் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபம் பண்ண கொஞ்சம் நேரத்தில் அந்த வலி எப்படி தான் என்னை விட்டு போகும் தெரியாது. அடுத்த ஒரே ஒரு செகண்டில் எனக்குள்ளே ஒரு ரிலீஃப் வந்துடும், நல்லா தூக்கம் வந்துடும். கர்த்தர் எனக்கு அப்படியா இம்மட்டமாக என்னை காலோண்டு நிற்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நேற்று தினத்தில் நான் காலை க்ளீன் பண்ண போகும்போது பாதத்தில் ஃபுல்லாக ஆறிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. மற்றும் இல்லாமல் கொஞ்சம் நிறைய ஆழமாக இருந்த குழியை கொஞ்சம் மூடிக்கிட்டு கொஞ்சம் காயம் தான் இருக்குது. என்னை யாரும் விசாரிக்கணும் கூட பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என்னோடய ஐயா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் போட்டு விசாரிப்பார், எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் எங்கள் ஐயா எனக்கு ஃபோன் போட்டு எங்கள் அப்பா என்னை நேசிக்கிறார்களோ, எங்கள் அப்பா என்னை விசாரிக்கிறாரு இல்லை. உண்மையாகவே என்னுடைய ஆறுதல், என் மனசில் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும், எனக்கு எந்த தூரம் ஏற்பட்டாலும் உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஐயா ஏதோ மனசு சஞ்சலமாக இருக்குது ஐயான்னு உடனே எனக்காக ஜெபம் பண்ணுவார். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் தெபரால், நான் கும்மிடிப்பூண்டி கைலாரம்பல் பகுதியிலேருந்து வருகிறேன். நான் 2019 இந்த விடுதலை சபைக்கு வந்தேன். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்க சாட்சி, நீங்கள் புதுசாக வந்திருக்கிறதுனால என்னுடைய சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். 2019 விடுதலை சபைக்கு வந்தோம். என்னுடைய சகோதரி மூலிமா நீ ஒரு டைம் வா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நானும் அங்கே கைலாரமேட்டில் ஒரு சபைக்கு போயிட்டுருந்தேன். 7 வருஷமாக அங்கே போயிட்டுருந்தோம். ஆனால் அங்கே போனால் கூட ஒரு விடுதலையாக இருக்காது. எப்படின்னா சும்மா பேர் கிறிஸ்தவங்க. அங்கே ஒரு 7:30 மணிக்கு சர்ச்சுன்னா 8-8:30 மணிக்கு தான் போவோம். அதுலேயே சண்டைங்க வரும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னுவேன், அவர் கிளம்ப மாட்டார். அது மாதிரி சண்டை வரும். அதுக்கப்புறம் பசங்களை வாங்கி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த டைமுக்கு சாப்பிட்டு அதை தான் கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். போயிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரே பிரச்சனை, சண்டை, இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2019 செவ்வாய்க்கிழமை வந்தோம். ஆனால் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன். அப்போ அதான் லாஸ்ட்டு முடிகிற நேரத்தில் அப்படி வந்துட்டு போயிட்டோம். நான் சகோதரி குழந்தை இட்டு வந்தேன். அப்புறம் ஃபஸ்ட் டைம் அதான் செவ்வாய்க்கிழமை வந்தோம். வந்துட்டு எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. இவங்களுக்கு மெர்சி சகோதரி அவங்களுக்கு ரொம்ப விடுதலையாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரேயருக்கு வந்தோம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் முடிகிற நேரத்துக்கு தான் வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்னோடய சகோதரி கூப்பிட்டாங்க, நீங்கள் நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் வாயேன் பாரு அப்படின்னாங்க. நான் இங்கே தான் அம்மா வீட்டில் இருந்தேன், மல்லிமா நகரில். அப்போது இல்லை இவருக்கு தெரியாமல் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். நீ வா, நீ ஒரே ஒரு டைம் பாரு அப்படின்னு. ஏன்னா பசங்களையும் இப்போ கூப்பிட்டு வந்தால் அம்மா பார்த்தேன், அம்சோலி அம்மா பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்கன்றதுனால கூப்பிட்டு வரதுக்கு பயந்தேன். சரி இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருவிருந்து பட்டியல் வாசித்தாங்க. இப்படி இருக்கிறவங்க தான் திருவிருந்தில் கையிடணும், இப்படி இதெல்லாம் இருந்தால் திருவிருந்தில் கையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திருவிருந்து பட்டியல் வாசித்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேயும் போய் சொன்னேன், இது மாதிரிலாம் திருவிருந்து பட்டியல் இப்படிலாம் இருக்குது, இப்படி இருந்தால் தான் திருவிருந்தில் கையிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனிமேல் போகணும் ஞாயிற்றுக்கிழமைனா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்பதாக பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் வெளியில் பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளை, பாலாஜா அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் யாருமே கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை, சண்டை, நிம்மதியாக இருக்காது. நல்லா தான் சம்பாதிப்பாங்க, வேலைக்கெலாம் போவாங்க. ஆனாலும் அது எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது. வீடு கட்ட முடியாமல் ரொம்ப பிரச்சனையோடு இருந்தோம். வீடு ஓலை வீடு தான் எங்களுது. அது எப்படி சொல்கிறது, வெளியில் பார்த்தா வெளியில் வந்தால் ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க ஓலை வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. ஆனால் எல்லாமே இருந்துச்சு. ஓலை வீடாக இருந்தால் கூட எல்லாம் பொருளை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனாலும்
அந்த கதவு சரி இருக்காது, வீடு வந்து ஒழுகும், அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து இங்கேருந்து சத்யநேசன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வருவேன். ஏன்னா ஃபிக்ஸு 2 பேருக்கும் ஒரு டைம், குழந்தையா இருக்கிறப்போ 2 டைம் வந்துடுச்சு. அதனால் வந்து இங்கே சத்யநேசன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். மாதத்தில் 2 டைம் வந்துடுவேன். ஏன்னா குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு, அதனால் பயந்துட்டு தூக்கிட்டு வந்துடுவேன். அப்போது இங்கே நான் வந்து வரப்போ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு கர்த்தர் வந்து அதை மாற்றினார். ஹாஸ்பிட்டல் போகிறது ஆண்டவர் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் ஐயா ஒரு டைம் வந்தாங்க. வந்துட்டு, என்னம்மா இந்த வீட்லையாம்மா இருக்கிறீங்க, ஓலை வீட்லையா இருக்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாங்க ஐயா அப்படின்னா, அம்மா ஐயா வந்து கண்ணீரோட எங்களுக்காக ஜெபிச்சுட்டு, நான் 2ஆவது டைம் நான் வரப்போ இங்கே நீங்கள் கடைகள் எடுத்துருக்கணும், நீங்கள் வீடு கட்டியிருக்கணும் அப்படி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம் தான், இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஐயா ஜெபிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போது எங்கள் வந்தவாசியில் வந்து ஆயா அது வந்து இடம் விற்கிறது இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். அப்போது இங்கே முன்னாடி இடம் வாங்குறது வந்து சொன்னாங்க. சொல்கிறப்போ கர்த்தராலே அதுக்காக ஜெபிச்சிங்க, கர்த்தரால் ஏவப்பட்டவங்க வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா நான் வந்து இது பொருத்தனையாக பண்ணல, பொருத்தனை பண்ணால் அதாவது எங்கள் வீட்டுக்கார வேணாம் எதனா சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து நான் வந்து சின்ன தொகை தான், ரொம்ப சின்ன தொகை. அப்போது ஏசப்பா அந்த இடம் வித்தாவது நான் இதை கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவங்களுக்கு வந்து நான் வந்து ஏசப்பா நான் இதை ஆசைப்படுறேன் கொடுக்கணுன்னு அப்படின்னு சொன்னேன். அப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா சொன்னது போல் 2ஆவது டைம் வரப்போவே வந்து அது கடைக்கால் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் வந்து நான் மட்டும் தான் வந்துட்டு இருந்தேன், எங்கள் வீட்டுக்கார் வரல. அப்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் என்ன பண்ணுவாருன்னா, நான் அமாவாசை பிரேயர்னா அங்கே வீட்டில் இருக்க மாட்டேன், வந்துடுவேன், பயந்துட்டு வந்துடுவேன். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை தான், அவ்வளோ பிரச்சனை நடக்கும் வீட்டில். வாஷிங் மிஷின் மூடி எடுத்து தலைமலை போட்டு உடைப்பார். அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷூ காலை வச்சு மெரிப்பார். இந்த கால் தானே சர்ச்சுக்கு அங்கே போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ கூட ஏங்க இப்படி இதுமாரி செய்யாதீங்க, நான் சர்ச்சுக்கு தானேங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கூட அந்த வெயிட்டு, அந்த ஷூ எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் வேலைக்கு எடுத்து போட்டுன்னு போகிறது, அந்த ஷூ காலை வச்சு மெரிப்பார். அதுக்கப்புறம் பேட்டில் போட்டு நான் எதுவுமே கேட்க முடியாது, வாட போடணும்னு சொல்ல போகிறதில்ல. ஏங்க அடிக்கிற அப்படின்னு சொன்னால், கிரிக்கெட் பேட் இருக்குங்களா அதை வச்சு கையிலலாம் போட்டு அடிப்பார். கையெல்லாம் வீங்கிடும். ஒரு சில பேருக்கு இப்போ எதனா வீட்டுக்கார அடித்தா கூட அந்த அந்த அடி வந்து வெளியில் தெரியும். என்ன அப்படி, ஆனால் எனக்கு அப்படி தெரியாது, எல்லாம் உள்காயம்தான், வெளியே தெரியாது. அப்போவே வந்து சண்டை நடக்கும். ஏங்க அது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொன்னால் கூட அவரால் கேட்க முடியாது. அப்போது ஃபோன் பண்ணுவாங்க வீட்டிலேருந்து, ஃபோன் பண்ணி என்னம்மா குரல் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். யாருக்கிட்டே எதுவுமே காட்டிக்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் யாருக்கிட்டே வெளியே சொல்லவும் மாட்டேன். ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ஏசப்பா எந்த பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் அழுவேன். அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்கு போக கூட அவ்வளோ தடை பண்ணுவார் என்ன. ஆனால் அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் நிற்கவே மாட்டேன், வந்துடுவேன் இங்கே. ஏசப்பா ஆண்டவர்கிட்ட வந்து முழங்கால் படிட்டு, ஏசப்பா இந்த பிரச்சனையை நான் வந்து எங்கள் அம்மாக்கிட்டேயும் ஆயாக்கிட்டேயும் சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியும், எனக்கும் எல்லாம் சொந்த மொத்தமாக இருக்காங்க, மாமா இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லலாம். ஆனால் அந்த பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். ஆனாலும் நீங்கள் எனக்கு அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரன், எனக்கு நண்பர், எனக்கு பரிகாரி, என்னோட பாதுகாவலர், என்னோட அட்வொகேட் நீங்கள் தான், இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். எனக்கு நீங்கள் தான் ஏசப்பா என் பிரச்சனை இது வந்து சரி பண்ணணும், வேறு யாராலையும் அதை சரி பண்ண முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுவேன். இங்கே விடுதலை சபைக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியமும் சொல்லுவேன். இவருடைய சுபாவங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஒவ்வொரு சுபாவத்தையும் கர்த்தர் மாற்றினார். அப்போது எங்கள் வீட்டுக்கார் வந்து இங்கே ஒரு டைம் வந்து வந்தாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. அதுவும் சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் ஞாயிற்றுக்கிழமை கூட முழுசாக என்னால் இருக்க முடியாது, உடனே வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார். அவ்வளோ பிரச்சனையோடு தான் இங்கே நான் வந்து, அவ்வளோ பிரச்சனையோடு நான் இங்கே வந்தேன். கர்த்தர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு கர்த்தர் மாற்றி, இப்போ பார்த்தீங்கன்னா கணவர் வந்து வீட்டில் வந்து குடும்ப ஜபம் கூட பண்ண முடியாது, மாற்றி மாற்றி வாக்குவாதம் வரும். இது ராகம் மாறி இருக்குது, அவர் நல்லா பாடுவார், அப்படி பிரச்சனை வரும். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா விடுதலை சபைக்கு வந்து நாங்கள் வந்து 4-5 வருஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப ஜபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், சரிம்மா அவ்வளோதான். கர்த்தர் இந்த விடுதலை சபைக்கு வந்து எவ்வளோ மாற்றங்கள். எடுத்தவர் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படி நம்மளை விடுதலையாக்கும்? சத்தியம் எப்படி நம்மளை விடுதலையாக்கும்? இன்றைக்கு எல்லாருக்கும் பொதுவாக சத்தியம் என்றால் எல்லாத்துக்கும் நம்மளை நம்பணும் அப்படின்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா சத்தியம் சத்தியம்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு தப்பு அது மூடுவதற்கு,
நம்முடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்கு, மற்றவர்கள் அதை நம்பணும் அப்படின்றதுக்காக மனைவி மேலே, பிள்ளைங்க மேலே, புருஷன் மேலே, தொழில் மேலே இப்படிலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தியம் பண்ணுகிறோம். ஆமென். அந்த சத்தியம் ஒன்று விடுதலை ஆக்காது. ஆனால் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணுது? பைபிள் நம்மளுக்கு சொல்லித்தருது. என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், வானத்தின் பேர்லையோ பூமியின் பேர்லையோ எதிர் மேலேயும் என்ன பண்ணக்கூடாது? சத்தியம் பண்ணவே கூடாது. கிறிஸ்தவர்கள் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. தமிழில் சத்தியமும் பண்ணக்கூடாது, ஆங்கிலத்தில் பிராமிஸும் பண்ணக்கூடாது. ரெண்டும் ஒன்று தான். தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்பினார்களோ நம்பாமல் போனாலும் உன் வாயிலிருந்து சத்தியம் வரக்கூடாது. ஏனென்றால் சத்தியம் என்றது ஆண்டவராகிய இயேசு. சத்தியம் என்றது ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். எப்படி நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திலிருந்து நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. எதில் விடுதலை? பாவத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். பாருங்களேன் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு சத்தியம் எப்படி கிடைத்தது? பிதாவுடைய கிருபையினால ஆண்டவராகிய இயேசு நமக்கு சத்தியமாய் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? சத்தியமாக வெளிப்பட்டார். அவர்தான் சத்தியம், அவர்தான் இயேசு. ஆமென். அவர்தான் வழி. அவர் மூலியமா தான் நமக்கு விடுதலையும் விமோச்சனமும் உண்டு. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மளுக்கு பாவத்தில் என்ன கிடைக்குது? நிவர்த்தி, விடுதலை. கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. நல்ல கையை தட்டி. எல்லாம் அப்படியே குளிரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நல்ல கையை தட்டி. எத்தனை பாவத்தில், பாவ கட்டில, சாப கட்டில, அந்தகார இருள கட்டப்பட்டிருந்த தேவ பிள்ளையே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உன் பாவம் நிவர்த்தி ஆக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. நல்ல தட்டு கைய. ஆனால் உள்ள வரட்டும். சோர்வு, அசதியெல்லாம் உன்னை விட்டு வெளியே போகட்டும். தூக்கம், மயக்கெல்லாம் வெளியே போகட்டும். ஆமென். நீங்கள் அநேக இடத்துல பார்த்துருப்பீங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி பேனரில் போட்டிருப்பாங்க. வசனத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேக சொல்லியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது என்ன என்று விளங்காமல் நீங்கள் இருக்கிறதுனால தான், அதை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளாதனால தான், அதை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளாதனால தான் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க. விடுதலை இல்லை. எதிலிருந்து விடுதலை இல்லை? பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் போது 16:6 நீதிமொழியில் என்ன பார்க்கிறோம்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும், கிருபையினாலும் சத்தியத்தினாலும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கிருபையினால தான் நம்மளுக்கு கிடைத்தது சத்தியம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். அவர் மூலியமா தான் நமக்கு என்ன உண்டு? விடுதலை, விமோச்சனம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிவர்த்தியாக்கக்கூடியதான ஒரு வல்லமாய் அந்த சத்தியத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஒரு வல்லமாய் அந்த சத்தியத்துக்குள்ள மறைந்திருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்களானால் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ள நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் உங்க வாழ்க்கையில இன்னும் விடுதலை கிடைக்காதது காரணம் என்னென்றால், இன்னும் சத்தியத்தை நீங்கள் சரியா அறிந்து கொள்ளவில்லை. என்னென்றால் சத்தியம் ஆண்டவராகிய இயேசு, அவரை நீங்கள் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதனாகவோ, இல்லை நம்மளை காப்பாற்றுகிற தெய்வமாகவோ, நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறார் என்பதற்காக நீங்கள் அவரை அறிந்து கொள்வதை காட்டிலும், அவர் என்ன, எப்படி வாழ்ந்தார், அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன,
அவருடைய பாரம் என்ன என்றது நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சபைக்கு போகிறோம், இன்னும் வாழ்க்கையில் விடுதலையாய் இல்லாமல் இருக்கிறோம். ஏன்? சபைக்கு நம்ம போகும்போது காது கொடுத்து சத்தியத்தை கேட்கறதில்ல. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை வாங்கு. அதை என்ன பண்ணக்கூடாது? விற்காத. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். வாங்கு அப்படின்னா காசு கொடுத்து வாங்க முடியாது, காது கொடுத்து வாங்கணும். என்ன எப்படி வாங்கணும்? காது கொடுத்து வாங்கணும். அதனால தான் காது உள்ளவன் வாங்கு, சத்தியத்தை வாங்கு. ஆனால் தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அநேக சபையில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் போயிட்டுருக்கோம், பிள்ளைங்க விளையாட்டு இருப்பாங்க, அதை கவனிப்பாங்க. சில பிள்ளைங்களுக்கு உள்ளவே ஊட்டின்னு இருப்பாங்க, சில பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ தான் முதல் பிள்ளையை அவங்க பார்த்தது போல். சிலர் பார்த்தீங்கன்னா பைபிள் பேக்கெல்லாம் உள்ளே இருக்கும், வெளியில் மரத்தாண்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஊட்டிகிட்டே இருப்பாங்க. எந்த நேரத்தில்? சத்தியத்தை கேட்குற நேரத்தில். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? உதாசீனப்படுத்துகிறோம். எதை உதாசீனப்படுத்துகிறோம்? சத்தியம். சத்தியம் என்றால் யாரு? இயேசு. அப்போ யாரை உதாசீனப்படுத்துகிறோம்? உனக்கு பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்யும்படியாக இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆலயத்தில் உன்னை பார்த்து உன்னுடைய தேவைகளை அறிந்து அதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று சொல்லி உனக்காக அவர் பேச வந்தார். அவரை பேச விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்களேன். இப்போது உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஃபோன் பண்ணுறாரு, அவர் எங்கேயோ இருந்து பண்ணலாம், ஆனாலும் அவர் பேசிகிட்டே இருப்பார். ஆனாலும் அவர் கவனிப்பார். என்ன கவனிப்பார்? நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும், ஊவாது கூட்டணும். ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு மீட்டில் போட்டுட்டு உங்கள் வேலையை செஞ்சுருந்தீங்கன்னா அவருக்கு என்ன வரும்? ஏன் வருது? நான் பைத்தியக்காரனா இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு? நான் முட்டாளா, அறிவில்லாதவனா? அப்படின்னு தானே இதுக்குள்ள பொருள் அடங்குது. அதுபோல் இன்னைக்கு நீங்கள் அநேக தேவ ஆலயத்துக்கு போயிருப்பீங்க, ஆனால் சத்தியத்தை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்வதில்லை. ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உன்னை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். எங்க விடுதலை ஆயிருக்கீங்க? எத்தனை பேர் விடுதலை ஆயிருக்கீங்க? சொல்லுங்களேன். சத்தியத்தை நீ முழுமையாக அறிந்து கொள்வதே இல்லை. சத்தியத்தை அறிந்தால் முதலாவது உனக்கு பாவத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும். எதுலேருந்து? பாவத்திலிருந்து. என்ன பாவம்? கொலை செய்தால் தான் பாவமா? திருடினா தான் பாவமா? விபச்சாரம் பண்ணால் தான் பாவமா? பொய் பேசினா தான் பாவமா? எத்தனை காரியத்தில் நம்ம ஆண்டு தேடாமல் இருக்கிறோம், மீறுகிறோம். அவருடைய ஆலோசனை மீறுகிறோம், அவருடைய கற்பனைகளை மீறுகிறோம், அவருடைய உபதேசத்தை மீறுகிறோம், வசனத்தை மீறுகிறோம். அதெல்லாம் பாவம். நேரத்தோடு நீ ஆலயத்துக்கு போகாம அது பாவம். ஆராதனை விட்டுட்டு நீ மற்ற காரியத்துக்கு போவது அது பாவம். கர்த்தரை நீ தேடாமல் இருக்குது அது பாவம். உனக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு நீ காலையில் எழும்பி ஜெபிக்காமல் இருக்கிறது அது பாவம். வேதத்தை வாசிக்காமல் இருப்பது பாவம். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீ நன்மை செய்ய போவானால் அது பாவம். துன்மார்க்கத்தில் சாவான், அவனை போய் நீ எச்சரிக்கிற அது பாவம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நன்றாய் கவனிச்சு கொள்ளுங்க. இப்படிப்பட்ட பாவம்லாம் உன்னை அறியாமலேயே உன்னை சுற்றி இருக்கு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட பாவம் தான் உன்னை வாழ விடாதபடிக்கு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பாவம் தான் உன் வீட்டு வாசற்படியில் என்ன பண்ணிருக்கு? படுத்து கிடக்குது. படுத்து கிடக்குது. அந்த பாவம் உன்னை பரலோகத்து கொண்டு போகாது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் என்று அறியாம, பாவம் என்றது நமக்கு தெரியாது, ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கு? எப்போ இருக்கு? எந்த வயசுல நமக்குள்ள பாவம் இருக்கு? எந்த வயசுல நமக்குள்ள பாவம் இருக்கு? சமையல் எந்த வயசுல இருக்கு நம்மளுக்கு பாவம்? தாயின் வயிற்றில் நீ கரு உருவாகும் போதே பாவம் உள்ள வந்துச்சு. அந்த பாவத்திலிருந்து நீ நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால்
தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மளை நாம் என்ன பண்றோம்? வஞ்சித்து கொள்ளுகிறோம். சத்தியம் நமக்குள்ள இருக்காது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்காது. எடுத்து வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம்மளே நாமளே என்ன பண்ணுகிறோமா? வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் நான் ஒரு பாவமே செய்யலையா, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, உங்க வீட்டுக்கு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிங்களேன், பாதிக்கப்பட்டீங்கன்னு நினைச்சிங்களேன். ஆனா நீங்க ஏதோ ஒரு பகுதியில் நன்மை செஞ்சிருப்பீங்க, கொடுத்து உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா எடுத்தோன்னையும் பாஸ்டர் நான் ஒரு பாவத்தையும் அறியல பாஸ்டர், ஒரு பாவமான செஞ்சதே இல்லை பாஸ்டர். ஆனா எங்க குடும்பத்தில் ஏன் தான் இப்படி கஷ்டத்து மேல கஷ்டம், போராட்டத்து மேல போராட்டம், பிரச்சனை மேல பிரச்சனை, அவமானத்து மேல அவமானம், நாங்க ஒரு பாவமும் செய்யல. எவ்வளவு துணிகரமான பாவம்! அதுவே பாவம் தான். எது பாவம்? நீ வாய் தந்து சொல்ற பத்தியா, அதுவே உனக்கு பாவத்தின் மேல பாவத்தை கொண்டு போய் சேர்க்குது. தன் பிழையை உணர்கிறவன் யார்? உன் பிழையை நீ முதலாவது உணரு. நீ உணர்ந்தால் சத்தியத்தை நீ அறியும் போது உன் பாவத்தை உணர்த்தும். சத்தியத்தை அறிந்தால் உன் பாவத்தை உணரும். ஆனா இன்னைக்கு அநேக சபைகளில் ஏன் உனக்கு விடுதலை கிடைக்கலன்னா, சத்தியத்தை சரியாக போதிக்கல. அதனால உன் பாவத்தை என்ன பண்ணல, உணர்த்த முடியல. உணர்வு இல்லாதபடிக்கு என் ஜனங்கள் அறிவில்லாம என்ன பண்றாங்க? சங்காரமாகிறார்கள். உணர்வு இல்லை. ஏன்? அவங்க உணர்த்தக்கூடியதான வசனத்தை போதிக்க வேண்டியது போதகருடைய வேலை, கேட்க வேண்டியது விசுவாசியுடைய வேலை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனித்து பாருங்க. நம்மளே நாம் என்ன பண்ணுகிறோம்? வஞ்சிக்கிறோம். வஞ்சித்ததுனால என்ன நடக்கு? சத்தியம் நமக்குள்ள இராது. பாத்தீங்களா? நான் இருக்காது, சத்தியம் இல்லை. அப்படின்னு என்ன? இயேசு நம்மளோடு இல்ல. அங்க ரவுண்ட் பண்ணி எழுதிங்க, டைரியில் எழுதுறங்க. சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னா இயேசு எனக்குள்ள இல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, மாத்தாள் மரியாள் சொல்லுகிறாங்க, நீர் எங்க வீட்டில் இல்லாதனால தான் என் சகோதரன் ஆயிட்டா, மரித்து போயிட்டான். என் சகோதரன் ஏன் மரித்து போனான்? நீர் இல்லாதனால. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பாவம், நம்ம பிறந்ததே பாவம், நம்ம வாழ்றதே பாவம், நம்ம ஜீவிச்சு கொண்டுதே பாவம், உலகமே பாவத்தில் தான் இருக்குது. பாவத்தில் தான் நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாமரை இலை தண்ணியில் தான் வருது. அது முளைத்து அது இலையாய் மாறி வந்தாலும் அது மண்ணுக்குள்ள இல்லை. எதில் இருக்கு? தண்ணியில தான் இருக்கு. ஆனால் அந்த இலையில கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்களேன், அது நிற்கவே நிற்காது. அது தண்ணியில வளர்ந்தாலும் தண்ணி அந்த இலைக்குள்ள இருக்காது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரம் தண்ணி உப்பு தான். ஆனால் உப்பு தண்ணியில மீன் வாழ்ந்தாலும் மீனுக்குள்ள உப்பு இருக்காது. மீனுக்குள்ள அதனால தான் நம்ம வறுத்தாலும் பொரிச்சாலும் குழம்பு வச்சாலும் எதை போடுறோம்? உப்பு போடுறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நீ வாழுகிறது பாவமான உலகம்தான். ஆனாலும் உன்னை கர்த்தர் வேர்பிரிச்சு எடுத்த நோக்கம் என்ன? நீ பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று சொல்லிதான். அந்த பரிசுத்தம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிறது? சத்தியத்தின் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தியம் உனக்குள் இல்லை என்றால் பிசாசு உள்ள வந்துருமா? அவன் வரும்போது எதை கொண்டு வரான்னா மந்திரத்தெல்லாம் கொண்டு வருவான். மந்திரவாதி ஏவிடுகிறதான ஒவ்வொரு ஆவிகள் உள்ள வந்து உன்னை தற்கொலைக்கு நேரே கொண்டு போகலாம். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். உன்னை பல விதத்தில் உன்னை வேதனைப்படுத்துவான். இயேசு உனக்குள்ள இருக்க வேண்டுமானால் நீ பாவத்திலிருந்து நிவர்த்தியாக வேண்டும். எதிலிருந்து நிவர்த்தி? பாவத்திலிருந்து நிவர்த்தி. இந்த சத்தியம் என்ற பிரசங்கத்தை நீங்கள் இதுவரையும் கேட்டிருக்க மாட்டீங்க. நானும் கேட்டதில்லை, எனக்கும் தெரியாது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னோடு இருந்து பேசுவார். நானும் காது கொடுத்து தான் கேட்கணும், நீங்களும் கேட்கணும். எனக்குள்ளேருந்து அவர் என்ன பேசுவார்னு எனக்கு தெரியாது.
என்னுடைய வாயை அவர் பயன்படுத்துவார். சத்தம் மைக் மூலிமா உங்களுக்கு ஸ்பீக்கர் மூலிமா கேட்கும். நீங்கள் மட்டும் கேட்கணும் இல்லை, நானும் கேட்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், என்னையும் விட்டோம் உங்களையும் விட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம் துணிகரமாக நான் ஒரு பாவமும் செய்யலைன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியது, நான் பாவிலும் பாவி, பிரதான பாவி ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில் முழிச்சிலிருந்து நைட்டு தூங்குற வரையும் எத்தனை இடத்துல போய் பேசியிருப்பீங்க, எத்தனை இடத்துல தவறான பார்வை பார்த்துருப்பீங்க, எத்தனை இடத்துல தேவன் சொல்லாத இடத்துல போய் நின்று இருப்பீங்க, எத்தனை இடத்துல தேவன் உட்காரக்கூடாத இடத்துல போய் உட்கார்ந்துருப்பீங்க, யாரெல்லாம் கேலி கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி மற்ற நோக வச்சிருப்பீங்க. அப்போ வசனனா சொல்றது, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரிகாசம் பண்ணுற இடத்துல உட்காராமலும். அப்போ இதெல்லாம் மீறி, அதுக்கு என்ன பேர்? மீறுறதே பாவம் தானே. அப்புறம் எப்படி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்ப்ப? எப்படி இயேசு உன்னோடு கூட இருப்பார்? எப்படி சத்தியம் உனக்குள்ளே இருக்கும்? எப்படி நீ விடுதலை ஆகவே? ஆனால் நான் கிறிஸ்தவன் சொல்லி நீ மாறத்தட்டி பேசலாம், ஆனால் கிறிஸ்து உனக்குள்ளே இல்லை என்பதை உணர்ந்து கொள். கிறிஸ்து உனக்குள் இருப்பாரானால் அவர் சரியான வழியில் உன்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து மாயமானவர் அல்ல, கிறிஸ்து பொய் சொல்லுகிறவர் அல்ல, கிறிஸ்து மனம் மாறுகிறவர் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சரியாய் விளங்கி கொள்ள வேண்டியது, நம்முடைய பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கு தான் இயேசு இந்த மனுகுலத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர் விண்ணுலகத்திலிருந்து இந்த மனு உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? மனுகுலத்தை மீட்க, மனிதனை மீட்க. எதிலிருந்து மீட்க? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமுண்டாகட்டும். வாசிக்கலாம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, பாவங்கள் நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உண்மையும் நீதி உள்ளவார். சத்தியத்தை நீ அறிந்தால் அவருக்கு உண்மையும் நீதி உள்ளவராய் உன் வாழ்க்கையில் இருப்பார். அல்லேலூயா. எல்லாம் பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து உன்னை நீக்கிடுவாரு, உன்னை சுத்திகரிப்பாரு. ஆமென். உன்னை ஒரு புது மனிதனாய் மாற்றுவாரு. காரியத்தை மறைப்பது ராஜாக்களும் மேன்மை, அதுதான் மேன்மை. எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் பேசிட மாட்டேன், ஆனாலும் எவ்வளோ தூரம் நூல் போதோ அவ்வளோ தூரம் விட்டுட்டு தான் இருந்தேன். சொரா மீன் பிடிப்பதற்கு ஒரு பெரிய இது போட்டு தூண்டியில் போட்டுருவாங்களாம். நம்ம இங்கே ஏரியில் குளத்தில் பிடிக்கிற அப்படி டக்குலாம் பிடிக்க முடியாது. நல்லா ரோப்பு விடுவான், அந்த கயிறை விட்டுக்கிட்டே இருப்பான், அது மீங்கிட்டே இருக்கும், ஆடுது போயிட்டே இருக்கும். அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், மீனவர்களுக்கு, சமுத்திரத்தில் போகிறவர்களுக்கு. அது பிறகு அது எவ்வளோ தூரம் போச்சு அவ்வளோ தூரம் விடுவான். அது பிறகு இழுக்கும் போது அது வரணும். ஆமென். நான் ரொம்ப பேர் அப்படி தான் விட்டுன்னு தான் இருப்பேன். எங்கள் சபை விசுவாசிங்க ரொம்ப பேர் நான் விட்டுன்னு தான் இருப்பேன். ஒன்றுமே தெரியாத போல விட்டுருவேன். ஆனால் அது முள் நல்லா மாற்ற வரையும், தூண்டி முள் நல்லா மாற்ற வரையும், அது குடலில் போய் நிற்கிற வரையும் அமைதியாக தான் இருப்பேன். அது பிறகு இழுத்தா தான் நம்ம இஷ்டத்துக்கு வரும். ஆமென். இங்கே இருக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா செதிலில் மாட்டிக்கும், ஆனால் அது அப்படி கிடையாது. சொரா மீன் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மாட்டி அது பிறகு தான் ரோப்பில் இழுக்க தானாக வரும். ஆமென். தண்ணியில் இழுக்கிற வரையும் அவருக்கு தெரியாது, தண்ணி விட்டு மேலே வந்தால் தான் தெரியும். அது பிறகு தான் அவருக்கு விட்டேன், பிடிச்சேன். ஒரு நாள் எஸ்எல்விஎஸ் பஸ்ஸில் போகும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் நான் பஸ்லேருந்து கீழே குச்சி செத்துலான்னு இருக்கிறேன், ஏன் தம்பி சாக போகிறேன், எனக்கு நிம்மதியே இல்லை. அல்லேலூயா. எத்தனை ஆறுதல். எப்படி பேசினாலும் திருப்திப்படவே மாட்டான், அவனை திருப்திப்படுத்தவும் முடியாது. நானும் என்னால் எவ்வளோ கீழே இறங்கி போக முடியும் அவ்வளோ இறங்கி போவேன்.
அவனை தூக்குறதுக்கு. ஆமென். ஆனாலும் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் பொறுமையை காத்தனோ, இன்னைக்கு கர்த்தர் அவனை ஒரு சுவிசேஷகனாய் மாற்றி, கர்த்தர் நல்ல ஒரு பாடகராக, என்னுடைய பிரான்ச் சபைக்கு மாதத்தில் ஒரு நாள் பிரசங்கியாராக கர்த்தர் அவனை மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது எந்த சபைக்கு போகக்கூடாதுன்னு அடித்தானோ அந்த சபைக்கு சனிக்கிழமை நைட்டே வந்து எல்லா வேலையும் செய்யக்கூடியதான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த பாவம் நிவர்த்தி ஆகிற வரை நமக்குள்ள போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு கூட ரொம்ப பேர் வரணும்னு சொல்லி என்கிட்ட ஏகப்பட்ட பேர் அட்ரஸ் கேட்டு உண்டு, அநேகர் வரணும்னு சொல்லி பார்த்ததெல்லாம் உண்டு, வரவே முடியாது. ஏன் தெரியுமா? உங்களை பிசாசுக்கு வர விட மாட்டான். மற்ற கூட்டத்தெல்லாம் பாருங்களா, அப்படி ஜேனும் ஜேன்னு இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் ஏன் விட மாட்டான் தெரியுமா? இங்கே வந்துட்டா நீ பாவத்தில் நிவர்த்தி ஆகிடும்னு அவனுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? பாவத்தை செய்கிறதை தூண்டுகிறது பிசாசுடைய வேலை. தேவனால பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப பாவம் செய்யக்கூடாது இங்க போதனை சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு அவன் பாவத்திலிருந்து நிவர்த்தியாக்கப்படுகிறான், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:5. வெளிப்படுத்தல் 21:5. மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். இதை என்ன பண்ணணும்? எழுது. எதை எழுது? சத்தியமும் உண்மையுமான வசனங்கள். சத்தியத்தை, உனக்கு போதிக்கிற வசனத்தை உன் இருதயம் என்ற பலகலை நீ எழுது. கவிதை எழுதை காட்டிலும், உலக சினிமா பாடல் எழுதுவதை காட்டிலும், சினிமா வசனங்கள் எழுதுவதை காட்டிலும், அநேக கதைப்படுத்தி படிச்சுட்டு எழுதுவதை காட்டிலும், தேவையில்லாதெல்லாம் நீ எழுதுவதை காட்டிலும், இந்த வசனம் சத்தியம் என்ற வசனத்தை, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையும் சத்தியமாய் காணப்படுகிற இதை நீ எழுத ஆரம்பிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் உன் வாழ்க்கையில என்ன பண்ணுவார்னா சகலத்தையும் புதிதாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. சத்தியத்தை நீ கேட்கும் போது, உண்மையா நீ செவி கொடுக்கும் போது, உண்மையா நீ நடக்கும் போது சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குவார். ஆமென். சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குவார். தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்போ பழைசெல்லாம் என்ன ஆயிடும்? போயிடும். பழையதெல்லாம் ஒளிந்துரும், பழையதெல்லாம் ஒளிந்துரும், எல்லாம் புதிதாகும். எப்போது புதிதாகும் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வசனமான சத்தியத்தை நீங்கள் அதன்படி கை கொள்ள வேண்டும். உண்மையாய் நீ கை கொள்ள வேண்டும், மனப்பூர்வமாய் நீ நடக்க வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற பழையதெல்லாம் கர்த்தர் வெளியில் அனுப்பிட்டு, எப்போ பழைசெல்லாம் போவோம், எப்போ புதுசு உள்ள வரும் தெரியுமா? சொல்லுங்களேன். போகிக்கு போவோம். எது போவோம்? பொத்த மரம், கிழிஞ்சு போன பாய், தேஞ்சு போன இது தொடப்பம், இதுதான் போவோம். அந்த புதிய பொருள் நீ வீட்டுக்குள்ள வாங்கி வைக்க போறதுனால உனக்கு ஒரு விடுதலை கிடையாது. நீங்க வாங்கி வைங்க, அது தப்புன்னு சொல்லலை, அது வீட்டுக்கு தேவைதான். ஆனால் உன்னுடைய சிந்தையில, உன் பார்வையில், உன் இருதயத்தில் இருக்கிறதான அழுக்கானது, பழைய பாவங்கள், அதை நிவர்த்தி செய்தால் மாத்திரம்தான் நீ புதிய சிருஷ்டியா மாற முடியும். அல்லேலூயா. நீ புதிய சிருஷ்டியா மாறிட்ட பிறகு, தேவனால பிறந்துட்ட பிறகு, தேவனுடைய பிள்ளையை நீ பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனா பாவம் எப்ப செய்ய வைக்குது என்றால், ரோமர்ல 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளே, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், நான் அல்ல. பாவமே அப்படி செய்து. ஹலோ, நான் அல்ல அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை செய்ய விடல. உனக்குள்ள இருக்கிற இயேசு அந்த பாவம் செய்ய வைக்கல. நீ இயேசு விட்டுட்டு வெளியே போகும்போது, சத்தியத்தை கேட்க மனதில்லாமல் நீ வெளியில போகும்போது, அவருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போகும்போது உனக்குள்ள பாவம் வந்து விடும்.
உனக்குள்ள நேற்று செய்தி எதனா பார்த்தீங்களா? நேற்று முந்தின நாள் ஒரு 4 வயசு குழந்தை, எத்தனை பேர் தெரியும்? யாரும் பார்க்கலையா? ஒரு கை மட்டும் தான் பார்த்துருக்குது. 4 வயசு குழந்தை, ஒரு தாய் அருமையாக வளர்த்துருக்குறாங்க. தெரியுமா? 2 கை தான் தூக்கி இருக்கிறீங்க. என்ன பண்ணாங்க அந்த தாய்? அந்த தாய் என்ன பண்ணாங்க? ஹலோ, என்ன பண்ணாங்க? குழந்தைய வெட்டி சாகடிச்சு தான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த குழந்தைய பலி கொடுத்து வெட்டி சாகடிச்சு ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு கோவாலிருந்து பெங்களூருக்கு கார் டிராவல் பண்ணும்போது போலீஸினாலே பிடிபட்டாள். அவள் உலக அளவில் பேர் பிரஸ்தாப்பட்ட ஒரு சகோதரி, அதிக படித்திருக்கிறாள், உலகமே போற்றக்கூடியதான ஒரு பெண்மணி, இந்தியாவில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடியதான ஒரு படித்த ஒரு பெரிய மேதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவங்களுடைய வாழ்க்கையில் 2010 மேரேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 2020 டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதில் நடந்த சம்பவம் என்னென்னா, கோர்ட்டில் போடும்போது கோர்ட்டில் சொல்லிட்டாங்க பிள்ளையை பார்ப்பதுக்கு அனுமதி தரலை. மனம் உடைந்து போனால், மனம் உடைந்து போய் லாஸ்ட்டில் அந்த பிள்ளையே தன் பெற்ற தாயே கொலை செய்து பேகில் வச்சு அந்த ரத்தத்தை பார்த்து கூட மனம் இறங்காத படிக்க ஒரு கல்லாய் போன மனசு கடினமாய் மாற்றப்பட்டதான் அந்த தாய் பேகுக்குள்ளே வைத்து கொண்டு, எங்கே தூக்கி அடிச்சுருந்தா கூட பரவாயில்ல, பேகுக்குள்ளேயே வச்சுட்டு போலீஸ் கேட்கும் போது சொல்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு தவறான ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறாள். ஆனால் அது பிறகு அந்த கார் டிக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பேக்கில் இருக்கு. இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததை செய்கிறேன் நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிறேன் பாவமே. அந்த பாவத்திற்கு கண்ணு கிடையாது, அந்த பாவத்துக்கு இரக்கம் கிடையாது, அந்த பாவத்துக்கு அன்பு கிடையாது, அந்த பாவத்துக்கு தாழ்மை கிடையாது, அந்த பாவத்துக்கு உணர்வு கிடையாது, அந்த பாவத்திற்கு இது என் பிள்ளை என்று யோசிக்க வைக்காது. அந்த பாவமே கொலைக்காரியா மாத்துச்சு, குழந்தை செத்துச்சு. இனி எப்படி சமுதாயத்தில் வாழ முடியும்? அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அதிக படிச்சுட்டா உலக அளவில் போற்றப்படுகிற அநேக அவார்டுகளை வாங்கியிருக்கிறா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை சற்று சிந்தித்து பாருங்க. இந்த பாவத்திலிருந்து தான் நீ நிவர்த்தி ஆவதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் சத்தியமாய் வெளிப்பட்டார். அந்த சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படிவாயானால், அந்த சத்தியத்துக்கு நீ இடம் கொடுப்பாயானால், அந்த சத்தியத்துக்கு நீ மனப்பொருந்து செவி கொடுப்பாயானால், இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை நிவர்த்தி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். இந்த பாவம் உனக்குள்ள இருக்கிற வரையும் உணர்வு உனக்குள்ள வராது. தேவனை தேடக்கூடிய உணர்வு தராது. ஜெபிக்க விடாது, வேத வாசிக்க விடாது, ஆலயத்து போக விடாது, நன்மை செய்ய விடாது, தாய் தகப்பனை மதிக்க விடாது, புருஷனுக்கு கீழ்ப்படிய விடாது, மனைவி மேல் அன்பு செலுத்த விடாது. தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் எனக்குள்ளுகிற பாவம் அப்படி செய்தது. வேதத்தில் எழுந்தது யாருமே மாற்ற முடியாது. ஆனால் அந்த அம்மாவுக்கு இந்த வசனம் தெரியுமான்னு தெரியாதா? எனக்கு தெரியாது. ஆனாலும் கோர்ட்டில் பலவிதமான காரியங்களை அந்த அம்மா போட்டு என்கொயரி பண்ணுறாங்க. அந்த அம்மா குறித்து எத்தனையோ காரியங்களை இன்றைக்கு செய்தியில் பேசுகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன் என்றால், அவங்களுக்கு எத்தனையோ படித்திருந்தாலும், எத்தனையோ உலக ஞானம் இருந்தாலும், சத்தியத்தை அவங்க அறியாமல் போய்விட்டாங்க, இயேசுவை அறியாமல் போயிட்டாங்க. இன்றைக்கு அவங்களுடைய பயணம் நரகத்துக்கு நேராகி போய் கொண்டிருக்கிறது. ஒரு குற்றவாளியாய் தீர்க்கக்கூடியதானே, காணப்படுகிறதானே, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டதானே ஒரு சகோதரியாக தள்ளப்பட்டிருக்குது. காரணம் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பாவம். இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்க மக்கள் வரமாட்டாங்க. ஜோக்கடிச்சு சிரிப்பு காட்டி போய் தீர்க்க தரிசனம் சொல்லி
மக்களை வஞ்சிக்கிற இடத்துல அலை அலையாய் கும்பல் கும்பலாக இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டு இந்த பிரசங்கம் முடிகிறதுக்குள்ளாரே உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை என் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சீர்படாதது காரணம் தேவனுடைய பிள்ளைகளை. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கிற உபத்திரங்கள், பிரச்சனைகள் காரணம் என்ன? உனக்குள்ளுகிற பாவமே, உனக்குள்ளுகிற பாவமே. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நீ எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் சரி, எத்தனை தீர்க்கதரிசி தேடி போனாலும் சரி, உனக்குள்ளுகிற பாவம் நிவர்த்தி ஆகாத வரையும் உன் வாழ்க்கையில் சமாதானத்தை நீ பார்க்க முடியாது, விடுதலை நீ பார்க்க முடியாது, நிம்மதியை நீ பார்க்க முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியாது, கர்த்தருடைய வருகைக்கு நேரா நீ போக முடியாது, மணவாளன் இயேசுவை நீ சந்திக்க முடியாது. ஓ, வானத்தையும் பூமியும் படைத்ததானே பிதாவோடு நீ பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன், சுத்த கண்ணன். இதுவரையும் யோவான் 8:32 எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனுடைய விளக்கம் தெரியாதனால தான் நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன், அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் அலைந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மந்திரவாதிகிட்டு போய் கொண்டிருக்கிறோம், அங்குமிங்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்தியத்தை நீ சரியாக விளங்கி கொள்ளாதனால தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்குள்ளே நீ போய்கிட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நேரம் தான் எனக்கு போதலை, ஆனாலும் சத்தியத்தை மனதார பேசிட்டு போவேன். ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுது, சத்தியத்தை சொல்லி சத்ருவானாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கும் போது உங்களுக்கு நான் சத்ருவா தான் காணப்படுவேன். ஏன் தெரியுமா? சத்தியத்தை கேட்கும் போது இடுப்பொலிக்கும், கை கால் வலிக்கும். இந்த ஆள் எப்படா முடிப்பா, இவ்வளோ நேரம் பேசின்னு கிடக்கிறான், எங்களுக்கெல்லாம் தெரியாதா வசனம், நாங்கள் வசனத்தையே கரைச்சி குடிப்போம். நீ வசனத்தை கரைச்சி தான் குடிச்சிருக்கலாம், ஆனால் செயல்பட்டிருக்க மாட்டியே. கிரியில்லாத விசுவாசம் செத்தது. முணுமுணுப்பு இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் இந்த சத்தியத்தை நீ கேட்பாய். ஆனால் உனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிற பாவம் ஆட்டோமேட்டிக்காக உன்னை விட்டு போயிடும். அது யாரும் விரட்டவே தேவையில்லை, அது யாரும் மிரட்டவும் தேவையில்லை, அது உன்னை விட்டு ஓடும். எப்பொழுது உன்னை விட்டு போகுமானால் இயேசு இந்த சத்தியம் உனக்குள்ள வரும்போது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு சகை வீட்டுக்கு போகும்போது அந்த சத்தியமான இயேசு அங்கே போன உடனே அவனுக்குள்ள இருந்து மறைச்சி வச்சிருந்ததானே பாவத்தை அவன் மறைக்காமல் அறிக்கை செய்தான். யாரிடத்தில் நான் வாங்கினது நான் நாளை தனியாக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லுகிறான். அநியாயமாக சம்பாரிச்சதெல்லாம் விற்று ஏழைக்கு கொடுத்துறேன்னு சொன்னான். இதுக்கு காரணம் என்ன? இயேசு என்ற சத்தியம் அவர் வீட்டுக்குள்ளே போச்சு. அவனுக்குள்ளே மறைந்திருந்ததான காரியங்கள் வெளியே வந்தது. பாவத்திலிருந்து அவனுக்கு நிவர்த்தி கிடைச்சது. அவனுக்கு ஒரு ரட்சிப்பை, அவன் குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமையுண்டாகட்டும். வாசிக்கலாம். யோவான் 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பாருங்களேன், இந்த சத்தியம் உன் வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும்? சத்தியம் ஜீவனை கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? ஜீவன். ஜீவன் கொண்டு வரும். நீ மரித்த நிலவரத்தில் இருக்கலாம். சத்தியம் என்ற இயேசு மரித்து போன லாசரு கல்லறையாண்ட போய் நின்றார். அல்லேலூயா. இயேசு அங்க போய் நின்ன உடனேயும் அந்த மரித்து போன சடலம், நாற்றமடித்த சடலம், புழு பிடிச்ச சடலம், இப்ப அந்த சடலத்துக்குள்ள என்ன வந்துச்சு? ஜீவன் வந்தது. எப்படி ஜீவன் வந்தது? இயேசு என்ற சத்தியம் அங்க போனார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ பிள்ளையே, பாவத்தினால நீ புழு பிடிச்சி கிடக்கலாம், பாவத்தினால நாற்றமடிச்சு கிடக்கலாம், பாவம் என்று ஜீவித்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அநேக பாவத்தினால நீ மரித்து நீ அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். வெளி உலகமே தெரியாதபடிக்கு நீ காணப்பட்டிருக்கலாம். யாரும் உங்ககிட்ட பேச முடியாதபடிக்கு தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு இந்த சத்தியத்தை நீ காது கொடுத்து கேட்பாயானால், நீ மனம் திரும்புவாயானால் உனக்கு இன்னைக்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜீவனுக்கு பேர் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். நான் ஜீவன், எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு.
ஆனால் அந்த ஜீவன் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். அந்த ஜீவன் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் அவருடைய ஜீவன் போகாது. ஆமென். அந்த ஜீவனுக்கு பேரு தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். அப்பா அம்மா வயிற்றில் பிறக்கும் போது அவனுக்கு ஒரு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனோடு அவன் வாழ்ந்தான். ஆனாலும் மீண்டுமாய் அவன் மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த மரணத்துக்கு பிறகு அவனுக்கு ஒரு வாழ்வு வேணுமானால் இயேசு என்று சத்தியம் அந்த கல்லறைக்கிட்ட போக வேண்டும். அந்த கல்லறையான போகும்போது அந்த நாற்றம் அடித்ததான அந்த சடலம் உயிரோடு எழும்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆனா அவன் எழும்பி வெளியே வர விடாதபடிக்கு ஒரு தடை இருந்தது. அதுதான் மேலே ஒரு கல் இருந்தது. அந்த கல் என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் தான் புரட்டணும். அவர் புரட்ட மாட்டார். அவர் என்ன பண்ண மாட்டாரு? புரட்ட மாட்டார். அல்லேலூயா. அந்த கல்லு தான் பாவம் என்ற கல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாவம் என்ற கல்லை நீ உணர்ந்து அகற்ற வேண்டும். அந்த கல்லை நீ தள்ள வேண்டும். அந்த கல்லை தள்ளிட்டா இயேசு அந்த சடலத்தை பார்த்து லாசருவே எழுந்து வான்னு ஒரே வார்த்தை சொன்னார். வேற ஒண்ணுமே சொல்லல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கடுகால விசுவாசம் இருக்குமானால் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது என்ன பண்ணுமா? சமுத்திரத்தில் போய் விடமா? அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து இப்ப அந்த கல்லை புரண்டு போன்னு சொல்லி தான் போயிருக்குமா? போயிருக்காதா? சொல்லுங்களேன். போயிருக்கோம். ஏன் அவர் சொல்லலை? ஏன் அவர் சொல்லலை? சொல்லுங்க, ஏன் அவர் சொல்லலை? புரட்ட வேண்டியது நம்முடைய வேலை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை. தன் பாவத்தை அறிக்கையிட வேண்டியது நம்முடைய வேலை. இரக்கத்தை கொடுக்குது அவருடைய வேலை. ஆமென். அவருடைய கிருபையினாலும் அவருடைய வசன சத்தியத்தினாலும் எழுப்ப வேண்டியது அவருடைய வேலை. ஆமென், அல்லேலூயா. அந்த கல்லு புரட்டாத வரையும் அந்த சரீரத்துக்குள்ள புழுவு இருந்தது, நாற்றம் இருந்தது. ஆமென். அந்த கல்லு எப்போ புரட்ட வேண்டிய நேரம் வந்தது? 4வது நாள். அல்லேலூயா. எந்த வெட்டியான வந்து அந்த கல்லை புரட்ட சொல்லல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னதான் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முகத்தை துணி போட்டு மூடிட்டு பிறகு யார் சொந்தக்காரன் வந்தாலும் எதை திறக்க மாட்டான்? வெட்டியா முகத்தை திறக்கவே மாட்டான். அல்லேலூயா. அந்த பலகை மேலே போட்டு மூடிட்டு 4 ஆணி அடிச்சிட்டான்னா திருப்பி ஓப்பன் பண்ணி என்ன பண்ண முடியாது? காட்டவே மாட்டான். அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க, அச்சின்னு அழுதுன்னு வருவாங்க, சுடுகாட்டான்னு வருவாங்க. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அங்கே வந்து அவன் சடங்காச்சாரத்தின்படி என்ன பண்ண மாட்டான்? திறக்கவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது இந்துக்கள் சாவில் பார்த்தீங்கன்னா கொல்லி போட்டவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? தலையில் ஒரு துண்டு போட்டுட்டு அவன் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்கவே கூடாது. திரும்பி பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. ஆனால் சாவை அடக்கம் பண்ணிட்டு போனவங்க திருப்பி எங்கே வந்தாங்க? திருப்பி எங்கே வந்தாங்க? அக்கா தங்கச்சிலாம் கல்லறைக்கிட்டே தானே வந்தாங்க. ஐயோ நாங்கள் திரும்பி வரமாட்டோம், அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எழுந்திருக்க முடியாது. இயேசு அவங்களுடைய சாட்சியோடு கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் எல்லாரும் எவனெல்லாம் அடக்கம் பண்ண வந்தானோ அவனெல்லாம் கூட கூட்டின்னு வந்து தான் இயேசு அவனை எழுப்பினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை எந்த இடத்துல நீ அவமானப்பட்டிருக்கியோ, எந்த இடத்துல அசிங்கப்பட்டியோ, எந்த இடத்துல நீ நாற்றம் எடுத்திருக்கிறியோ, எந்த இடத்துல உன் சரீரம் புழு பிடிச்சிருக்கோ, எந்த இடத்துல நீ பாவத்தினால எழும்பி வெளி வர முடியாதபடிக்கு பாவத்தினால நீ மூடப்பட்டிருக்கிறாயோ, இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீ வந்துட்டேன்னா போதும், அந்த கல்லை திரட்டுவாரே. இயேசு உன் வாழ்க்கையில தேடி வந்துட்டாரா போதும், தேவனுடைய பிள்ளைகளே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் அகற்றுவாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமையுண்டாகட்டும்.